ரஞ்சித் கஷ்டப்பட்டு இந்த வாரத்துக்கு கேப்டன் ஆயிருக்காரு. ரஞ்சித்தை கேப்டனா ஆக்கியிருக்காரு தீபக். ஸோ கேப்டனான முதல் வாரம் இவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்த்தா ஆரம்பத்திலேயே ஒரு முட்டையை பறி கொடுத்துட்டு ஐயோ என் முட்டை போச்சுன்னு வயிற்றுலையும் வாயில அடிச்சுக்கிட்டு அல்லாத குறையாக பேசிக்கிட்டு இருக்காரு. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையிலே இந்த சம்பவம் நடக்குதுங்க. அதாவது ஒரு கேப்டனுக்கு ஒரு அடிப்படை தகுதி கமாண்டிங் பவர். அந்த கமாண்டிங் பவர் ரஞ்சித் கிட்ட சுத்தமாக இல்லை. ஒரு பிரச்சனை ஒன்று நடக்குது, கத்திக்கிட்டு இருக்காங்க ஆளுக்கு, அவங்களுக்குள்ள ஒரு சண்டை நடக்குது, கேப்டன் நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. அதை தடுத்து நம்ம ஒரு கமெண்ட்டை சொல்லுவோம், அதை எதனா ஒரு தீர்வு கொடுப்போம் அப்படிலாம் இல்லை. இவர் என்ன பண்ணுறாருன்னா நீங்கள் பேசுங்க அடிச்சுக்கோங்க, இப்படி தான் வலிக்கு வரணும், அப்படி தான் பண்ணுங்க, நீங்களே விட்டாலும் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவர் கொஞ்சம் வேற மாதிரி ஒரு கேம் விளையாட ட்ரை பண்ணாப்புல. ஆனால் தர்ஷிகா போய் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு கேப்டனுடைய அடிப்படை தகுதி கமாண்டிங் பவர். ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அந்த இடத்துல வாய்ஸ் அவுட் பண்ணி அதை ஸ்டாப் பண்ணணும். நீங்கள் என்னன்னா அதை தூண்டி விடுற மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, அதனால நான் ஒரு முட்டையை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னது முட்டை அப்படின்னு கேட்டிங்கன்னா கேப்டனாக இந்த வாரம் தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ரஞ்சித் அவர்களுக்கு முதல் நாளே பிக் பாஸ் ஆப்பு கொடுக்குற மாதிரி 3 முட்டையை அனுப்பிட்டாப்புல. இப்போ போன வாரம் ஜெஃப்ரிக்கு அவருடைய ஃபோட்டோ டைல் எடுக்கணும்னு சொன்ன மாதிரி, மஞ்சரிக்கு ஒரு பேட்ச் சொன்ன மாதிரி, தீபக் பூவை கொடுத்து பூவை கட் பண்ணணும்னு சொன்ன மாதிரி, ரஞ்சித் அவர்களுக்கு முட்டையை கொடுத்து அவருடைய கேப்டன்சி நல்லா இல்லை, வீடியோ என்டர்டெய்னிங்காக இல்லை, போர் அடிக்குது, எதனா மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா எல்லாரையும் லிவிங் ஏரியாவுக்கு கூப்பிட்டு 3 முட்டையில் ஒரு முட்டையை எடுக்கணும். அப்படி 3 முட்டையும் போயிடுச்சுன்னா அவருடைய கேப்டன் பதவி அப்படிங்கிறது பறிக்கப்படும் அப்படின்ற ஒரு ஆப்பை முதல் நாளே அனுப்பி விட்டார். ஸோ ரஞ்சித் ஸ்டார்டிங் அவர் கேப்டன் ஆகி ஸ்டார்ட்டே பண்ணல, முதல் முட்டை போயிடுச்சு. தர்ஷிகா எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஏன் எடுத்தாங்க? இதுக்கு பின்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க. அதாவது அருண் இந்த வீட்டுக்குள்ள ஒருத்தர் இருக்கார்ல, தான் ரொம்ப அதிமேதாவி, நான் பேசுறது தான் கரெக்டு, ஒருத்தவங்களை பேசவே விடாமல் நான் ரிப்பீட்டடாக கண்டினியூஸாக ஒரே விஷயத்த பேசிகிட்டு இருந்தேன்னா அது சரியாயிடும் அப்படின்ற ஒரு மமதையில் இருக்கக்கூடிய ஒரு 1ஆம் நம்பர் தற்கொலையாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இத்தனை நாளாக டப்பா அடிக்க தான் லாய்க்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா ஒரு பொது அறிவே இல்லை, ஒரு ஜென்ரல் நாலேஜ், ஒரு வார்த்தைக்கு என்ன அர்த்தம், அது இவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு வார்த்தையை எடுத்து இவர் ட்விஸ்ட் பண்ணி விளையாடுற ஒரு கேம் இருக்குல்ல, மட்டமான கேம் விளையாடிக்கிட்டு இருக்காரு. அது யார்கிட்ட பண்ணுறதுன்னு தெரியாமல் தீபக் கிட்ட போய் பண்ணது தான் அவர் பண்ண மிகப்பெரிய தவறு. ஸோ தீபக்கு லெஃப்ட் ரைட்டு வாங்கி கூட கீழே விழுந்தும் மீசையில் மண் மொட்டலடா அப்படின்னு சொல்லி ஒரு பில்டப் கொடுக்குறாரு பாருங்க அருண். அங்கே நிற்கிறாரு. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் கேப்டன் டீம் பிரிக்கிறதுக்காக எல்லாரும் உட்கார வச்சிருக்கிறாரு. கிச்சன் டீமில் இவங்க, வெசில் வாஷிங் இவங்க, பாத்ரூம் கிளீனிங் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டீம் பிரிக்கிறதுக்காக எல்லாரும் உட்கார வச்சிருக்காரு. ஒரு கேப்டனா சத்யா எந்திரிச்சு சொல்றாரு, நீங்கள் யார்கிட்டையும் சஜஷன் கேட்காதீங்க, நீங்களே டீமை பிரிங்க, இந்த ஒர்க்குக்கு இவங்க தான் டீம் அப்படின்றத பிரிங்கன்னு சொல்லி சத்யா தலைப்பாரா அடிச்சுக்கிட்டாப்ல. ரஞ்சித் அப்பயே அதை பண்ணியிருந்தா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காரு. இவர் என்ன பண்ணிட்டாரு, நீங்களே முடிவெடுங்க, நான் தலையை மட்டும் ஆட்டுறேன் அப்படின்ற ஒரு டிசிஷனுக்கு வர, நான் சர்வாதிகாரியாக இருக்க மாட்டேன், நீங்கள் பேசுங்க, யாருக்கு என்ன கருத்து இருக்கோ பேசுங்க, நீங்களே யாருக்கு எங்கே போகணுன்ற விருப்பத்தை சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நம்ம பேசிப்போன்னு சொல்ல ஒரு பேச்சு வருது. என்னன்னா கிச்சன் டீமுக்கு 5 பேர் வேணும், பட் ஆட்கள் பற்றாக்குறையாக இருக்காங்க, அதனால் கிளீனிங் டீமில் ஏற்கனவே 5 பேர் இருந்தாங்க போல, 5 பேரா 6 பேரா தெரில, அதுலேருந்து ஒரு ஆளை மைனஸ் பண்ணி கிச்சன் டீமுக்கு 5 பேர் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பேச்சு வரும்பொழுது அருண் இந்த வாரம் கிச்சன் டீமுக்கு போகணும்னு நினைச்சு, அருண் இந்த வாரம் கிளீனிங் டீம் போகணும்னு நினைச்சாரா என்னன்னு தெரில. ராணுவ ஒரு விஷயத்த சொல்கிறாப்புல, அப்போல்லாம் ஆள் இல்லாமல் நான் 2 நாளைக்கு நானே பெருக்கினேன், எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் பண்ணேன் தெரியுமா, ஆனால் நான் பண்ண வேலை வெளியில் யாருக்குமே தெரியல அப்படின்னு ராணுவ ஒரு வார்த்தையை சொல்லிட்டாப்புல. ராணுவுக்கு என்ன டப்பா அடிக்கிறாருன்றீங்க, பயங்கரமான டப்பா, மரண டப்பா அடிக்கிறார் அருண். ஒரு பையன் தட்டி கொடுத்துட்டே இந்த பையன் அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுருக்கான், அது யாருக்கும் தெரியலன்னு சொல்கிறீங்க, நீங்கள் இந்த மாதிரி ஆளை குறைக்கிறதுலாம் எந்த விதத்தில் நியாயம்? அப்போ ஒரு ஆளாக இருந்தால் வேலை செய்கிறது தெரியல, அவனுக்கு நஷ்டம் தானே. நீங்கள் என்ன பண்ணுங்கள், கிச்சன் டீமில் அவ்வளோ பேர் தேவையில்லை, கிச்சன் டீமில் அவ்வளோ பெரிய வேலை கிடையாது, நீங்கள் கிளீனிங் டீமில் இருக்கிற ஆளே இருக்கட்டும், கிச்சன் டீமில் ஒரு ஆளை வேணால் கம்மி பண்ணுங்கள் அப்படின்னு இவர் ஒரு மாதிரி ஆர்டர் போடுற விதத்திலே பேசுகிறாப்புல. போன வாரம் அந்த ஏஞ்சல் வெர்சஸ் டெவில் டாஸ்க்லையும் அப்படி தான் ஆர்டர் போட்டார், நீங்கள் எப்படி எவனை ஜெயிலுக்கு அனுப்புறீங்க நான் பார்த்துட்றேன், நீங்கள் யார் இந்த டாஸ்க் ஒழுங்காக விளையாடலையோ, அதாவது இந்த டாஸ்கினுடைய நேச்சரை மாற்றி எல்லாரையும் வேறு விதமாக திருப்பினது யார் அப்படின்ற ஒரு ஆளை பார்த்து அவங்கள பிடிச்சி ஜெயிலில் போடுங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆர்டராக சொன்னார். அதே ஆர்டரை இன்றைக்கும் போடுறாப்புல. அப்போ தீபக் எந்திரிச்சு ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, என்ன அப்படின்னா, அதாவது ஒரு வார்த்தைக்கு என்ன அர்த்தம், அந்த அர்த்தமே புரிஞ்சிக்காமல் பேசுறது எப்படி பேசலாம் அப்படின்றத இன்னைக்கு அருணை பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். தீபக் ஒரு விளக்கத்தை கொடுக்குறாரு.
குக்கிங் அப்படிங்கிறது வந்து ஸ்கில் ஓரியன்ட் ஜாப். க்ளீன் பண்ணுற வேலைலாம் வந்து லேபர் ஓரியன்ட் ஜாப். ஒரு வேலையை ரெண்டு விதமாக நம்ம பிரிக்கலாம். ஸ்கில் ஓரியன்ட் ஜாப்னு ஒரு வேலை இருக்கும், லேபர் ஓரியன்ட் ஜாப்னு ஒரு வேலை இருக்கும். ஸ்கில் ஓரியன்ட் ஜாப்ல அந்த வேலையை செய்யறதுக்கு அவங்களுக்கு தனிப்பட்ட ஸ்கில்ஸ் தேவைப்படும். ஆனால் இந்த மாதிரி பெருக்கிற வேலை அப்படிங்கிறது ரிப்பீட்டடாக செய்யக்கூடிய வேலை. அதை யார் வேணாலும் செய்யலாம், அதில் மிஸ்டேக்ஸ் பண்ணாலும் பரவாயில்ல, பிரச்சனை கிடையாது. பட் இதில் நம்மளால் மிஸ்டேக்ஸ் பண்ண முடியாது, அதுக்கான ஸ்கில் நாலேஜ் வந்து தேவை. அதனால் கிச்சன் டீமில் நீங்கள் ஆட்களை குறைக்காதீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த தீபக் சொன்னாப்புல. ஜாக்லின் எந்திரிச்சு என்ன சொல்கிறாங்கன்னா, பெருக்கிறது வந்து டெய்லியும் பெருக்கணுன்ற அவசியம் இல்லை, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட நம்ம பெருக்கிக்கலாம், ரிப்பீட்டடாக ஆள் மாற்றி கூட நம்ம பண்ணிக்கலாம். பட் இதில் வந்து ஆள் குறைக்கிறது அப்படிங்கிறது எனக்கு சரியா படலை அப்படின்னு ஜாக்லின் அவங்களோட பாயிண்ட்டை சொல்லிட்டாங்க. உடனே அருண் வந்து இதாண்டா சான்ஸ், எதனா ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு எப்படி அதை மாத்துறாரு அப்படின்னா, அவர் கிளியரா சொன்னாரு ஸ்கில் ஓரியன்ட் ஜாப். இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு வீட்டை கட்டணும். ஒரு வீடு கட்டுறதுக்கு யாரெல்லாம் வேலை செய்வாங்க? முதல்ல பிளான் போட்டு கொடுக்கறதுக்கு இன்ஜினியர், அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு மேஸ்திரி இருக்கணும். இன்ஜினியர் சைட் இன்ஜினியராக ஒருத்தர் இருப்பார், ஸோ மேல் பார்வை பார்க்கறதுக்கு ஒருத்தர் இருப்பார். மேஸ்திரிக்கு கீழே கொத்தனார் இருப்பார், கொத்தனாருக்கு கீழே லேபர்ஸ் இருப்பாங்க, சித்தாள், ஹெல்பர்ஸு, அந்த மாதிரி இருப்பாங்க. இதில் நீங்கள் இந்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா, இந்த டிராயிங் பண்ணுறவருக்கு டிராயிங் தெரிஞ்ச அந்த சாஃப்ட்வேர் தெரிஞ்ச நாலேஜ் வேணும். இப்போ இந்த கேட்டகரி நான் சொன்னேன் இல்லையா, இந்த கேட்டகரியில் எதுக்கு ஸ்கில் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அந்த பிளானை போட்டு கொடுக்கக்கூடிய அந்த ஆர்கிடெக்ட் இல்லை சைட் இன்ஜினியர் இல்லை இன்ஜினியர், அவங்களுக்கு அந்த டிராயிங் பண்ணக்கூடிய ஸ்கில் தேவை. உதாரணத்துக்கு நானே வந்து சிவில் இன்ஜினியர் தான். நான் ஒரு வீட்டினுடைய பிளானை நான் பண்ணணும் அப்படின்னா எனக்கு அதுக்கேற்ற சாஃப்ட்வேர் நாலேஜ் வேணும். உதாரணத்துக்கு இதில் நிறைய சாஃப்ட்வேர் இருக்குது, ஆட்டோகேடு, ஸ்டாட் ப்ரோ, ரிவிட்டு, இப்படி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. அந்த சாஃப்ட்வேர் ஸ்கில் வந்து எனக்கு தெரியணும். அப்போ தான் நான் ஒரு வீடு இத்தனை ஸ்கொயர் ஃபீட்டில் இத்தனை ரூம், அது வந்து 1 BHK 2 BHK 3 BHK இல்லை G+1 G+2, இது இங்கே இருக்கணும், இங்கே கதவு இருக்கணும், இங்கே ஜன்னல் இருக்கணும், இங்கே வந்து கிச்சன் இருக்கணும், இந்த இடத்துல பெட்ரூம் இருக்கணும், இந்த இடத்துல பூஜை அறை இருக்கணும், ஷிங்க் இங்கே இருக்கணும். இது எல்லாமே டிராயிங் பண்ணக்கூடிய அந்த ஒரு பர்சனுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய ஸ்கில். அந்த பிளானை பற்றி எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சைட் இன்ஜினியரும் மேஸ்திரியும். அவங்களுக்கு என்ன ஸ்கில் தேவை? அந்த டிராயிங்கை அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணக்கூடிய ஸ்கில் தேவை. அது மட்டும் இல்லாமல் அங்கங்கே வந்து சர்வே எடுக்கணும். இப்போ ஒரு பிளான் இங்கே இருக்குன்னா, இந்த பிளான் இந்த இடத்துல இந்த பாயிண்ட் வருது, இங்கே தான் மொதல் பில்லர் வருது, அங்கே ரெண்டாவது பில்லர், மூணாவது பில்லர், இதுக்குள்ளே இந்த வால் வந்து இந்த திக்னஸ், இப்படி நிறையா இருக்குது. இந்த ஸ்கில்ஸ் அவங்களுக்கு. கொத்தனாருக்கு என்ன ஸ்கில் தேவை? மேஸ்திரி சொல்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கான ஸ்கில் தேவை. ஒரு கலவை கலக்கணும், இப்போ சிமெண்ட்டு, மண், தண்ணி கலக்கணும்னா இந்த ரேஷியோவில் கலப்பா அப்படின்னு மேஸ்திரி சொன்னார்னா அதை கலக்கக்கூடிய ஸ்கில் அவருக்கு தேவை. அப்படியே ஒரு லைன், அந்த லைன் அந்த வட்டு பார்க்கறது நிறைய இருக்குது. அந்த ஒரு ஸ்கில் வந்து மேஸ்திரிக்கு, கொத்தனாருக்கு தேவை. கீழே இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்களா, சித்த ஆட்கள், அவங்களுக்கு எந்த விதமான நாலேஜும் தேவை கிடையாது. ஏன் தேவை கிடையாதுன்னா, அவங்களுடைய வேலையே மெட்டீரியல்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறது தான். இப்போ உதாரணத்துக்கு ஒரு மூட்டை சிமெண்ட் வந்து இந்த இடத்துல கொட்டுப்பா அப்படின்னா அவங்க வந்து கொட்டுவாங்க. தண்ணி ஒரு பக்கெட் தண்ணி இதில் ஊற்றுப்பானா அவங்க வந்து ஊற்றுவாங்க. சிமெண்ட் இவ்வளோ போடுப்பா, மண் இவ்வளோ போடுப்பா அப்படின்னு சொன்னால் அவங்க போடுவாங்க. கலக்க போகிறது கொத்தனார், பூச போகிறது கொத்தனார். ஸோ அவருக்கு ஹெல்ப்பருக்கு ஆட்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு ஏற்ற ஸ்கில் அவங்களுக்கு தேவை. ஸோ இதுதான் ஸ்கில் ஓரியன்ட் ஜாப், லேபர் ஓரியன்ட் ஜாப். சரிங்களா? ஸோ இதில் எங்கேயுமே டிஸ்கிரிமினேஷன் வரல. ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு ஸ்கில் தேவை. இதைத்தான் தீபக் அவர்கள் சொல்கிறாங்க. இப்போ சமைக்கிறதுக்கு உப்பு இவ்வளோ போடணும், மிளகாய் இவ்வளோ போடணும், அந்தந்த பொடி இவ்வளோ போடணும், பருப்புனா இவ்வளோ தான் போடணும், மாவில் இவ்வளோ தான் தண்ணி கலக்கணும். இது சமைக்க தெரிஞ்சவனுக்கு தான் தெரியும். அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவை, சமைச்ச அனுபவம் இருக்கணும். புதுசாக ஒருத்தனை கொண்டு போய் வந்து அங்கே நின்று நீ சமைனா அவனால் சமைக்க முடியாது, அந்த ஸ்கில் அவனுக்கு இருக்காது. இதை தான் அவர் சொல்கிறாரு. உடனே இந்த ஆள் அதை எப்படி திருப்புறாங்கன்னா, இது என்ன டிஸ்கிரிமினேஷன் பண்ணுறீங்க? அப்போ பாத்ரூம் கழுவுறவங்க வந்து லேபரா? நீங்கள் சமைக்கிறவங்களாம் வந்து நீங்கள் என்ன பெரிய புத்திசாலிங்களா? நீங்கள் என்ன பெரிய ஆட்களா? அது என்ன அவ்வளோ கஷ்டமான வேலையா? நீங்கள் என்ன ஒரு நாள் வெரைட்டியாக சமைக்கிறீங்களா? என்ன ஸ்டார் ஹோட்டலில் இருக்கிற மாதிரிலாம் சமைக்கிறீங்களா? தற்கூரி மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காப்புல. யோ, நீ ஏன் கிச்சன் இன்சார்ஜாக இருந்திருக்க? நீ பிக் பாஸ் வீட்டில் இருக்க, நீ என்ன 5 ஸ்டார் ஹோட்டலில் இருக்க? அங்கே என்ன ப்ரொவிஷன்ஸ் வருதோ அதை வச்சு தானே சமைக்க முடியும். என்ன செய்ய முடியுமோ அதை தானே செய்ய முடியும். ஏன் திருட்டு பிரியாணி செஞ்சு சாப்பிடும்போதெல்லாம் இந்த வாய் எங்கே போச்சு? தின்ற வரைக்கும் நல்லா தின்றல. முத்துக்குமரன் தான் கேட்டாப்புல, செருப்பால் அடிச்ச மாதிரி, சமையலை நல்லா பண்ணாங்கன்னா சூப்பர்னு எதுக்கு அப்புறம் பாராட்டுறீங்க அப்படின்ட்டு. ஸோ வாண்டடா அருண் வந்து ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பேசுறாரு. ஆனால் தீபக்கு அதுக்கு இடமே கொடுக்கல. மனுஷன் நின்ன ஸ்டாண்டில் நீ தப்பா புரிஞ்சிருக்க, நீ சொல்றது தப்பு, நான் எங்க வேணாலும் வந்து பேசுவேன். இதுக்கு சமையலுக்கு ஸ்கில் தேவை, ஸ்கில் ஓரியன்ட் ஜாப். லேபர் ஓரியன்ட் ஜாப் அப்படிங்கிறது டிஸ்கிரிமினேஷன் கிடையாது. எல்லாரும் பேசுறாங்க.
அருணுக்கு ஆப்போசிட்டாக எல்லாரும் பேசுகிறாங்க. சௌந்தர்யாலாம் ஒரு கட்டத்துக்கு மேலே அவருக்கு கிளாஸ் எடுங்க, அவருக்கு ஒன்றுமே தெரியலை, அவர் வந்து ஸ்கூல் பையன் மாதிரி பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா ஒரு பக்கம் பேசுகிறாங்க. ஜாக்லின், மஞ்சரி எல்லாருமே சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு விதமான ஒரு போர்ட்ரேயலை பண்ணுறீங்க, டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வேறு விதமாக இதை வந்து திசை திருப்புறீங்க, இது வெளியில் எப்படி வேணாலும் போகும், இது தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தீபக் ஒரே வார்த்தை சொல்லி முடிச்சார், நீ என்ன வேணால் ட்ரை பண்ணு, நான் எங்கே வேணால் வந்து சொல்லுவேன், ஆனால் நீ டிஸ்கிரிமினேஷன் அதை அடையாளப்படுத்துறல, இது வெளியில் தப்பாக போச்சுன்னா அதை ஃபேஸ் பண்ணுற தைரியம் உனக்கு வேணும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி திருப்பி அருணுக்கே கொடுக்குறாப்புல. கிளியராக ஒரு வார்த்தையை சொல்லி முடிச்சார். நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலில் தான் பேசுகிறவன் பேசிட்டு தான் இருப்பான், அவனுக்கு வந்து புரிய வைக்க முடியாது, ஆனால் நான் புரிய வைக்க ரெடி. உடனே ரஞ்சித் என்ன சொல்லிட்டாருன்னா, இதை ஒரு டிபேட்டாக நம்ம வச்சுப்போம், ஸ்கில் ஓரியன்ட் ஜாப்னா என்ன, லேபர் ஓரியன்ட் ஜாப்னா என்ன அப்படின்றத நம்ம ஒரு டிபேட்டாக வச்சுப்போம்னு சொல்லி இவர் ஒரு பக்கம் அதில் குளிர்காயை நினச்ச போய் தான் இங்கே தர்ஷிகா ஒரு முட்டையை பிடிங்கிட்டாங்க. முட்டையை பிடுங்கினதும் ரஞ்சித்துக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அவர் என்ன நினச்சிட்டாரு, நம்ம கிட்ட யாரும் வரமாட்டாங்க, எல்லாரும் நம்மளை வந்து அப்படியே ஒரு விதமாக நம்மளை பார்ப்பாங்க, நம்ம காமெடியாக பண்ணிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டாப்புல. ஆனால் முதல் நாளே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முட்டை போனதை ரஞ்சித்தால் ஏற்றுக்க முடியல. பயங்கர காண்டாயிட்டாப்புல, கடுப்பாயிட்டு அவங்களே ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சிட்டாப்புல, அங்கே உட்காந்துருக்கிறவங்களே ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சிட்டாப்புல. நீங்கள் தானே ஆரம்பிச்சிங்க, நீங்கள் தானே பண்ணீங்க, உங்களுக்கு அறிவு இல்லை, உங்களுக்கு புரிதல் இல்லை, அதுக்கு ஏன் முட்டை எடுப்பீங்களா அப்படின்னு ஒரு விதமாக கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாப்புல. நான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன், அதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அது எப்படி, அது வந்து நல்லா இருக்குமா அப்படி இப்படின்னு பேச மஞ்சரி ஒரு பக்கம் காண்டாகி, நீங்கள் வந்து ஏன் இப்போ கெஞ்சுற மாதிரி பேசுகிறீங்க, எங்கள் மேலே ஏன் ப்ளேம் போடுறீங்க, எனக்கும் ஒரு முட்டை எடுக்கணும்னு தோணுது அப்படின்னும் போது அப்போ அமைதியான மனுஷன் தான். ஸோ இவருக்கு செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். இந்த வீக் டே ஆரம்பிக்கும் முதல் நாளே ஒரு முட்டையை பறி கொடுத்துறாப்புல. ஸோ இன்றைக்கே இருக்கிற 2 முட்டையும் போனாலும் போகலாம், ஏன்னா அந்த ஒரு எண்ணத்தில் தான் இருக்கிறாங்க எல்லாரும், அவர் முட்டையை பறிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி தான் தர்ஷிகா ஒரு கேம் ஆடணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. மேபி போனாலும் போயிடலாம். ஆனால் இந்த இடத்துல அருண் வந்து ஒரு வீணான ஒரு முயற்சி. எனக்கு தெரிஞ்சு வீக்கெண்டில் இது விஜய் சேதுபதி நல்லா அருணை வச்சு செய்வார்னு நினைக்கிறேன். ஏன்னா அருண்னா அவருக்கு லட்டு மாதிரி இல்லையா. ஸோ என்ன டிஸ்கிரிமினேஷன் இப்போ பண்ணிட்டாங்க அப்படின்றத கேட்பாங்க. நீங்கள் ராணுவுக்காக டப்பா அடிக்க போய் கடைசியில் நீங்கள் மாட்டிக்கிட்டு முழிக்க போகிறீங்க அப்படிங்கிறது அருணுக்கு தெரியல, இது வரைக்கும் தெரியல, பாவம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அருண் வந்து இந்த மாதிரி அர்த்தமே இல்லாமல் ஒரு விஷயத்த வேற எங்கேயோ போய் டிசத்திருப்ப, இப்போ அப்பா வீடு அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல முட்டு கொடுத்த அருண் இப்போ இதை நீங்கள் எங்கே கொண்டு போகிறீங்க? அப்பா வீடுனா அப்பாவை சொல்லலை, மாமியார் வீடு மாதிரி சொல்கிறதா அப்பா வீடுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் தானே முட்டு கொடுத்தீங்க தர்ஷிகாவுக்கு. இப்போ நீங்கள் ஓரியன்ட் ஜாப், ஸ்கில் ஓரியன்ட், லேபர் ஓரியன்ட் சொன்னதை டிஸ்கிரிமினேஷனில் போய் நீங்கள் முடிச்சு போடுறீங்களே எப்படி? உனக்குன்னா ரத்தம், மற்றவனுக்குன்னா தக்காளி சட்னி. கேட்டால் இவர் ப்ரொவோக் ஆகிட்டாராம். சௌந்தர்யா வந்து இவருக்கு சொல்லிக் கொடுங்க, இவருக்கு கிளாஸ் எடுங்கன்னு சொன்னதுனால இவர் ப்ரொவோக் ஆகிட்டாராம். நீ ப்ரொவோக் ஆகி என்ன வேணால் பேசுவ, அப்படிப்பட்ட பருப்பு நீனு, ஆனால் மற்றவங்க பேசக்கூடாது இல்லை. உங்களுக்கெல்லாம் மக்கள் தான் பார்க்குறீங்க, நீங்கள் தான் ஒரு நல்ல ஒரு முடிவு எடுக்கணும். ஸோ இதில் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது நான் அரவிந்தன்.